ஆந்திராவில் 37 வயது பெண்ணுக்கு 17 வயது சிறுவனுடன் கள்ளக்காதல் ஏற்பட்டு அதற்கு இடையூறாக இருந்ததால் மாமியாரையும் கணவரையும் கொலை செய்ய முயன்ற சம்பவம் கதிகலங்க வச்சிருக்கு. ஆந்திர மாநிலம் சித்தூர் நகரில் உள்ள சாமந்திபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கவிதா. 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜய் என்பவருடன் திருமணமாகி 15 வயதுடைய 2 பிள்ளைகள் இருக்காங்க. இந்த நிலையில கவிதாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவனுக்கும் இடையே தகாத பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சிறுவன் என்பதால் ஏரியாவில் யாருக்கும் அவ்வளவு சந்தேகம் வரல. அடிக்கடி இருவரும் தனிமையில் உல்லாசமாக இருந்து நேரத்தையும் கடத்தி செலவழித்து வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவிக்கு மகன் வயதுடைய சிறுவனுக்கும் தொடர்பு இருப்பதை அறிந்த விஜய் மனைவியை கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. ஆனால் திருந்த வேண்டிய மனைவி தன்னுடைய கணவர் விஜய் மற்றும் மாமியார் நிர்மலா இருவரையும் தீர்த்து கட்ட முடிவும் எடுத்திருக்காங்க. இதற்காக தன்னுடைய 17 வயது பாய் ஃப்ரெண்டுடன் சேர்ந்து கணவன் மாமியார் ஆகியோரை கொலை செய்ய ரகசிய திட்டம் தீட்டினார் கவிதா. சம்பவத்தன்னைக்கு கணவர் மற்றும் பிள்ளைகள் இல்லாத நேரம் பார்த்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு வரவழைச்சி கையில் கத்தி மிளகாய்த்தூள் ஆகியவற்றுடன் கள்ளக்காதலி வீட்டுக்கு சென்ற அந்த 17 வயது சிறுவன் கவிதாவின் மாமியார் கண்களில் மிளகாய் பொடியை தூவி கத்தியால் கழுத்தை அரித்து கொலை செய்ய முயன்றிருக்காரு. ஆனால் மாமியார் நிர்மலா தீவிரமாக போராடி சத்தம் போட்டு கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. இதனால் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது இனிமேல் சிக்கிக்கொள்வோம் என்று அறிந்த அந்த பாய் ஃப்ரெண்ட் தப்பித்து ஓடி இருக்காங்க. கவிதாவின் மாமியாவை மீட்ட போலீசார் சித்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியிருக்காங்க. அதற்குள்ளார போலீசில் சிக்காமல் கவிதா தப்பி ஓடி தலைமறைவாகி இருக்காங்க. ஆனால் கவிதாவின் 17 வயதுடைய பாய் ஃப்ரெண்ட் மட்டுமே போலீஸில் வசமாக சிக்கியிருக்கான். கொலை முயற்சி தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் பிடிப்பட்ட சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடித்து தப்பி ஓடிய காதலி கவிதாவை தேடியும் வராங்க. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க நினச்சா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.